ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டிநாடு அம்மணி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு எல்லா பெண்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு டிப்ஸு தான். நம்ம வீட்டில் ஒரு 2 இடம் எப்போதுமே நீட்டாக இருக்கணும். அந்த இடம் என்ன அப்படின்னா, ஒன்று கிச்சன், இன்னொன்று நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பாத்ரூம். இது ரெண்டுமே நம்ம வீட்டில் ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்கணும். ஏன்னா ரெண்டுமே நம்மளுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு இடம். நம்ம கிச்சனை எப்போதும் பளபளன்னு சுத்தமாக வச்சுக்கலாம் அப்படின்னா ஒரு சின்ன டிப்ஸ் நான் என்ன ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். சமையல் வேலை முடிஞ்ச உடனே கொஞ்சம் சோம்பேறித்தனம் பார்க்காம நம்ம கையோட கிச்சனை நீட்டாக தொடச்சிட்டோம் அப்படின்னா அங்கே எந்த ஒரு டஸ்ட்டு எண்ணெய் பிசுக்கு எதுவுமே இருக்காது. சமையல் முடிச்சுட்டு எல்லா சமையலையும் எடுத்துக்கொண்டு டைனிங் டேபிளையோ இல்லை நம்ம கீழேயோ ஒரு இடத்துல எடுத்து வச்சுட்டு கையோட ஒரு ஈர கிளாத் அல்லது ஒரு லிக்யூட் கலந்து கூட அப்படியே நம்ம தொடச்சி விட்டோம் அப்படின்னா அந்த தாளிக்கும் போது சிந்தக்கூடிய அந்த எண்ணெயாக இருக்கட்டும், இல்லை நம்ம சாப்பாடு செய்யும்போது சிந்தக்கூடிய எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, அதை கையோடு நம்ம துடைக்கிறப்போ கிச்சனில் எண்ணெய் பிசுக்குங்கிறதே இருக்காது, ரொம்ப நீட்டாக இருக்கும். இப்போ 3 நேரம் சமையல் பண்ணோம் அப்படின்னாலும் சமையலை முடித்த உடனே கொஞ்சம் சோம்பேறித்தனம் பார்க்காம ஒரே ஒரு செகண்டில் நம்ம தொடச்சிட்டோம் அப்படின்னா மாதம் ஃபுல்லாக கிச்சனை க்ளீன் பண்ணக்கூடிய அவசியம் ஏற்படாது. ஏன் அப்படின்னா எல்லா நேரமுமே பளபளன்னு தான் கிச்சன் இருக்கும். அதுபோல் கிச்சனை தொடச்சி முடித்ததோட கையோடு இருக்கக்கூடிய பாத்திரங்களையும் நம்ம கழுவிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பாத்திரம் கழுவக்கூடிய அந்த நேரம் இருக்குதுல, நிறைய பாத்திரத்தை சேர்த்து வச்சுட்டு மொத்தமாக கழுவலாம் அப்படின்னு போட்டு வச்சுருவோம். சில டைம் நானும் அப்படி தான் செய்வேன். ஆனால் அந்த டைம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு சேவ் ஆகும். கையோடு கழுவி வச்சிட்டோம் அப்படின்னா பாத்திரம் கழுவுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாத்திரம் கழுவுற ஒரு ஃபீலிங்குமே நம்மளுக்கு இருக்காது. எப்போதும் கிச்சன் நீட்டாக இருக்கும். அதே போல் சிங்கையுமே நல்லா கழுவி காய வச்சிட்டோம் அப்படின்னா அதில் கெட்ட பாக்டீரியா எதுவுமே உருவாகாது. நல்ல பளிச்சுன்னு கிச்சன் எப்போதும் ஈரம் இல்லாமல் ட்ரையாக இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல பார்த்திங்கன்னா எந்த ஒரு கிருமிகளுமே இருக்காது, ரொம்ப நீட்டாக இருக்கும். அதனால் கிச்சனில் சமையல் செஞ்சு முடித்தவன கையோட அடுப்பு பின்னாடி டைல்ஸு, நம்ம கிச்சன் அதாவது அடுப்புக்கு பின்னாடி இருக்கக்கூடிய டைல்ஸு, அப்படியே பார்த்திங்கன்னா கவுண்டர் டாப்பு, இதை எல்லாத்தையுமே நல்லா பளிச்சுன்னு க்ளீன் பண்ணிவிட்டு அதுபோல் சிங்கில் இருந்த பாத்திரத்தையும் கையோடு கழுவி வச்சுட்டு அதையுமே சிங்கை ஃபுல்லாக நல்லா நீட்டாக கழுவி நல்லா காய வச்சுருங்க. அது காற்று வரப்போக இருக்கிறப்போய் பார்த்திங்கன்னா கிச்சனும் நல்லா காஞ்சிரும், சிங்க்கும் நல்லா காஞ்சிரும். நல்லா காஞ்சிருச்சு அப்படின்னாவே அந்த இடத்துல எந்த ஒரு கெட்ட கிருமிகளுமே உருவாகாது. அதனால் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கிச்சன் எப்போதும் பளபளன்னு தான் இருக்கும், ரொம்ப நீட்டாகவும் இருக்கும். நம்ம சமையல் பண்ண போகிறோம் அப்படின்னா கிச்சனுக்குள்ளே கசகசன்னு இல்லாமல் ரொம்ப நீட்டாக இருந்ததுன்னா நம்மளுக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும். போய் நின்று சமையல் பண்ணுறதுக்கு மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் எல்லோரும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். யாரெல்லாம் இதை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படிங்கிறத உங்களுடைய கமெண்ட்ஸ்லேயும் சொல்லுங்கள். ஒரு சின்ன விஷயம்தான் இருந்தாலும் எல்லா பெண்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அப்படிங்கிறக்காக ஒரு சின்ன ஒரு பதிவாக கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா எல்லோரும் ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ.